ஃபர்து தொழுகை தொழுது முடித்த பின்பு சுன்னத் நஃபில் தொழுகைகளை அதே இடத்தில் தொழ வேண்டுமா அல்லது வேறு இடங்களில் தொழலாமா? இது சம்பந்தமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அபூ தாவூத் ஷரீஃபில் 1006வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், அயஜிசு அஹதுக்கும் ஐ யதகத்தம அவ் யதஅஹர அவ் அன் யமீனிஹி அவ் அன் ஷிமாலிஹி ஃபி ஸலாத்தி. அதாவது, உங்களில் ஒருவர் ஃபர்து தொழுகையை நிறைவேற்றிய பின்பு சுன்னத் நஃபில் தொழுகைக்காக ஃபர்து தொழுகை இடத்தை விட்டு முன்னோக்கி செல்வதோ அல்லது பின்னோக்கி செல்வதோ அல்லது வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ நகர்ந்து தொழ முடியாதா? அப்படி தொழுது கொள்ளுங்கள் என்பதாக ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் விரிவுரையாளர்கள் 2 காரணங்களை கூறுவார்கள். இப்படி ஃபர்து தொழுகை தொழுது அல்லாமல் வேறு இடத்தில் சுன்னத் தொழுவதால் பல இடங்களில் சஜ்தா செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதன் மூலமாக கியாமத் நாளில் நாம் சஜ்தா செய்த இடங்கள் நமக்கு சாட்சியாகவும் ஆதாரமாகவும் வருகிறது என்பதாகும். 2வது, தொழுகை முடிந்த பிறகு வரக்கூடிய மக்கள் தொழுகை முடிந்து விட்டது, சுன்னத் மக்கள் தொழுகிறார்கள் என்பதை எளிதில் அறிந்து கொள்ள முடியும் என்பதனால் இதுபோன்று அதே இடத்தில் தொழாமல் வேறு இடங்களில் சென்று சுன்னத் நஃபில் தொழுகைகளை நிறைவேற்றுவது சிறந்த செயலாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.